ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டு மாடியில் போட்டிருக்க தட்டுக்கல் எல்லார் வீட்லேயுமே பாசி பிடிச்சிருக்கும். அதனால் நிறைய ப்ராப்ளம் நம்மளோட ரூஃபுக்கு வரும். அந்த பாசியை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷன். எவ்வளோ பாசியாக பிளாக்காக இருக்குன்னு பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மிஷின் ஒன்றும் இல்லை, நம்ம காரையெல்லாம் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த மிஷின் தான் அது. வாட்டரை வச்சு அடிக்கிறோம், அது தெரியுது அவங்களுக்கு. பிளாக் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி போயிட்டுருக்கு பாருங்கள். ஈஸியாக குயிக்காக ரிமூவ் ஆயிடுது. இந்த மிஷினும் ரொம்ப ரேட்லாம் இல்லை, 2000 சம்திங் தான் வருது. இதை நம்ம ஏசி க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாசியை க்ளீன் பண்ணுறதுனால நம்ம வீட்டுக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, பாசி வளவளப்பு தன்மை கொடுக்கறனால தண்ணிலாம் ஈஸியாக வலிஞ்சு நம்ம ரூஃபுக்குள்ளே இறங்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சேம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதே மாதிரி பேரப்பாட்டால் மட்டும் இல்லை, ரூஃபில் உள்ள பாசியுமே ரிமூவ் பண்ணலாம். இப்போ ரூஃப்லேயுமே அதே டெக்னிக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எப்படி பிளாக்லாம் குயிக்காக ரிமூவ் ஆகி போயிட்டுருக்கு பாருங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு மாடியில் உள்ள தட்டுக்கல்லில் உள்ள பாசியுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.